வணக்கம் நண்பர்களே. சூரியனை ஆய்வு செய்ய ஏவப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் பூமியை புகைப்படம் எடுத்து அனுப்பியிருக்கிறது. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமியோடைய சுற்று வட்டார பாதையில் பயணித்து வரும் ஆதித்யா எடுத்து அனுப்பியிருக்கிறது புகைப்படத்தை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறாங்க. சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஆதித்யா L1 விண்கலம். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான L1 புள்ளியை நோக்கி தான் இது நகர்ந்து கொண்டு இருக்கிறது. மேலும் அதோடைய சுற்று வட்டார பாதையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது பூமியின் சுற்று வட்டார பாதையில் சுற்றி வரும் ஆதித்யா L1 விண்கலம் பூமியையும் நிலவையும் ஒரு சேர பார்த்திங்கன்னா புகைப்படம் எடுத்து அமைச்சிருக்கிறது. இதை பார்த்திங்கன்னா ஆன் லுக்கர் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இந்த புகைப்படத்தை இஸ்ரோ பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறாங்க. பூமியை பார்ப்பது போல் பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த 3 கருவிகளில் பார்த்திங்கன்னா ஒன்றாக இருக்கும் கருவி மூலமாக எடுக்கப்பட்டிருக்கும் இந்த புகைப்படத்தை தான் இஸ்ரோ பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. L1 புள்ளியை நோக்கி இந்த நகரக்கூடிய பணிகள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதற்கான நடவடிக்கைகளையும் பார்த்திங்கன்னா கட்டளைகளையும் அதாவது பெங்களூருலேருந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ தலைமை அலுவலகத்தில் இருந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள் கண்காணித்து வந்துட்டுருக்குறாங்க. விண்கலத்தின் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிறப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் L1 புள்ளியை ஆய்வு செய்வதற்கு முன்பாக விண்கலம் செல்லும் பயணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 126 நாட்கள் பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ளணும். விண்கலம் பார்த்திங்கன்னா செல்லக்கூடிய அந்த வழி, அந்த பாதையில் கேமராவில் பதியும் காட்சிகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தரவுகளாக பதிவு செஞ்சு அவற்றை பார்த்திங்கன்னா ஆய்வுக்காக எடுத்து செல்கிறாங்க. ஸோ அதில் ஆதித்யா L1 விண்கலம் L1 புள்ளியை நோக்கி நகர்ந்த வண்ணம் உள்ளது அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான கட்டளைகள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வழங்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், நம்மளுடைய ஆதித்யா L1 சாதிக்குமா இல்லை தோற்குமா அப்படின்றத. இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.